முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தி அழித்த வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அதிகாலை 5:44 மணி அளவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியா நடத்திய தாக்குதலின் வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தி அழித்திருக்கிறது. அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். இந்த காட்சிகள் விவரிங்க. இந்திய தரப்பில் நடத்தப்பட்ட பல்வேறு தாக்குதல் காணொலிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானை போன்று நாங்கள் இதை தாக்கிவிட்டோம், அதை தாக்கிவிட்டோம் என்று எந்த ஆதாரங்களும் இல்லாத செய்திகளை இந்திய ராணுவம் சொல்லவில்லை. இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை காணொலிகளை வெளியிட்டுவிட்டு, ஆதாரங்களை வெளியிட்டுவிட்டு தான் செய்தது என்ன என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பாகிஸ்தான் ராணுவ நிலை ஒன்றை இந்திய ராணுவம் தகர்த்து எரிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கின்றோம். இன்று அதிகாலை கிட்டத்தட்ட 5:44 மணி அளவில் இந்த காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. அதிகாலையிலே ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து செயல்பட்ட ராணுவ நிலை ஒன்றை இந்தியா ஆயுதத்தின் மூலமாக ஏவுகணையை செலுத்தி தாக்கியிருந்து அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலை தகர்த்து எரியப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ராணுவ நிலைகள் இந்த மலைப்பாங்கான ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் ஆங்காங்கு இருக்கின்றன. இதில் தங்கியிருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தான் காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவி வருகின்றார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை ராணுவ நிலைகள் என்று சொல்லப்பட்டாலும் அவையெல்லாம் பயங்கரவாதிகளுடைய தங்குமிடங்களாகவும் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவிற்குள் வந்து தாக்குதல் நடத்தியிருந்த இந்த பயங்கரவாதிகள், பைசரோன் புல்வெளியில் இருந்த 26 அப்பாவி மக்களை தாக்கிய பயங்கரவாதிகள் எல்லாம் இது போன்ற இடங்களில் இருந்துதான் ராணுவத்தினுடைய செயல்பாடு குறைவாக இருக்கும் பொழுது, ராணுவத்தினர் அந்த பகுதியில் ரோந்து பணியில் இல்லாத பொழுது எளிதாக ஊடுருவி உள்ளே வந்து விடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுடைய ஒட்டுமொத்த தங்குமிடங்களையும் அழித்து ஒழிக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய ராணுவம் ஒரு நொடி பொழுதிலே அதை தாக்கி அழிக்கக்கூடிய காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சரியாக இன்று காலை பொழுது புலர்ந்த அந்த தருணத்திலே ஒரு முக்கியமான தாக்குதலை ராணுவம் நடத்தி இருக்கின்றது. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த பல்வேறு இடங்களில் நம்முடைய ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தி, பீரங்கியின் மூலமாக தாக்குதல் நடத்தி, ட்ரோன் ஏவுகணை வாயிலாக தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. நேற்று முன்னிரவு நேரத்திலே பல்வேறு தாக்குதலை பாகிஸ்தான் தரப்பில் இருந்து நடத்துவதற்கு முயற்சித்திருந்தார்கள். அதன்படி பாகிஸ்தானில் இருந்து ஏவுகணைகள், ட்ரோன்கள் அடுத்தடுத்து இந்திய நிலப்பரப்பை நோக்கி வந்த அவை அனைத்தையும் தாக்கி அழித்து முடித்த பிறகு ராணுவ நிலையையும் குறிவைப்பதற்கு இந்தியா முடிவு செய்துதான் இது போன்ற ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலை சுக்கு நூறாக உதறி சிதறக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கின்றது. அதிகாலையில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இதுபோன்ற பல்வேறு ராணுவ நிலைகளை பாகிஸ்தான் ராணுவத்தினர் தங்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய விதமாக அமைத்து வைத்திருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை எல்லாம் தகர்த்து எரிந்திருக்கின்றார்கள். மேலும் பல இடங்களில் அவர்கள் ஆயுதங்களை இருப்பு வைக்கக்கூடிய நிலையங்களையும் தாக்கி அழித்திருக்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரிய அளவிலான போர் வெடித்தால் இது போன்ற இடங்களில் இருந்து கொண்டுதான் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்திய நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடும். அது மட்டுமல்லாமல் ஆயுதங்களை இங்கெல்லாம் கொண்டு வந்து குவித்து வைக்கும் பொழுது எளிதாக காஷ்மீர் எல்லைக்கோட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ராணுவ வீரர்களை தாக்கிவிடக்கூடும். எனவே அது போன்ற ஒரு பெரும்போர் வெடிப்பதற்கு முன்பாகவே ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தங்குமிடங்களையும் அழித்து ஒழிப்பதுதான் இந்திய ராணுவத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே வெற்றிகரமான மற்றும் ஒரு தாக்குதலாக இதை பார்க்க முடிகின்றது. இன்று காலை 5:44 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஒரு மலை அடிவாரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அமைத்து வைத்திருந்த அந்த ராணுவ நிலையை இந்தியாவின் ஏவுகணைகள் தாக்கி அழிக்கக்கூடிய அந்த காட்சியை பதிவு செய்து தற்பொழுது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.